சிரிக்கவும் சிரிக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் கிளாஸில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போவாங்க. ஒரு முறை தெனாலிராமன் அரசரிடமிருந்து 100 பவுன் தங்க காசை கடனா வாங்குறாருங்க. ஆனா அவரால் அதை திருப்பி அடைக்கவே முடியல. ஆனா இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இந்த கடனை அடைக்காம எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு தீவிரமா தெனாலிராமன் யோசிக்கிறாருங்க. அப்போ தன்னோட மனைவியையும் அம்மாவையும் கூப்பிட்டு அவர் இறந்து போற மாதிரி நடிக்க போறதாவும் ஊர் மக்கள் எல்லாம் அவர் இறந்துட்டாருன்னு நம்ப வைக்கவும் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் தெனாலிராமன் இறந்து போயிட்டாங்க செய்தியா பரப்புறாருங்க. அப்போ அரசருக்கு இந்த செய்தி போகுதுங்க. அரசர் வந்து தெனாலிராமன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாருங்க. அப்போ தெனாலிராமனோட மனைவி சொல்றாங்க, உங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட கடைசி ஆசை, இவரோட ஆசை நிறைவேறாம இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இதை கேட்ட அரசர், பரவாயில்ல, உங்களால அடைக்க முடியாதுல்ல, அதனால பரவாயில்ல, நான் அந்த கடனை தள்ளுபடி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அரசர் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க தெனாலிராமன் உடனே படுத்திருந்த மாதிரி நடிச்சாருங்க. அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாருங்க. தான் இறந்த மாதிரி நடிச்சத ராஜாக்கு இப்போ தெரிய வச்சிடறாருங்க. ராஜா ஆச்சரியமாயிடுறாருங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீ எப்படி இப்போ எந்திரிச்ச, நீ சாகலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இல்ல ராஜா, நான் இறந்து போயிட்டேன், இப்போ நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜாக்கு மறுபடியும் எதுவுமே புரியலங்க. அப்போ தெனாலிராமன் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாதனால இறந்து போயிட்டேன், இப்ப நீங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டதுனால எனக்கு மறுபிறவி கிடைச்சிருச்சு அப்படின்னு விளக்கமா சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு அரசருக்கு தெனாலிராமன் செய்த லீலைகள் எல்லாம் புரியுதுங்க. தெனாலிராமனோட உண்மையான குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட சம்பளத்தை உயர்த்தி அவரை எப்போதும் தன்னோட வச்சுக்கிறாருங்க அரசர்.